தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்க கல்வி நிறுவனங்களில் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை குறைவது நாட்டின் உயர்கல்வி அமைப்புக்கு நிதி ரீதியாக பேரழிவாக இருக்கும் என அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பிறகு வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவுக்கு வேலை செய்ய வருபவர்களுக்கான விசா நடைமுறைகளை கடுமையாக்கினார். இவரின் கொள்கை முடிவுகளால் ஆயிரக்கணக்கான மாணவர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்பட்டன. பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களில் ஈடுபட்ட சில வெளிநாட்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டதோடு சிலர் நாடு கடத்தப்பட்டும் உள்ளனர். இதனால் அமெரிக்கா மீது வெளிநாட்டு மாணவர்களுக்கு இருந்த மோகம் குறைந்தது. இதுகுறித்த செய்தியாளர் கேள்விக்கு பதிலளித்த டிரம்ப், அமெரிக்க பல்கலைக்கழகங்களின் நிதி நிலைமை சரியாக இருக்க வெளிநாட்டு மாணவர்களின் பங்கு முக்கியமானது. அவர்கள் சேர்க்கை குறைந்தால் பல கல்லூரிகள் மூடப்படும் அபாயம் உள்ளது. அமெரிக்க பொருளாதாரத்திற்கு சர்வதேச மாணவர்கள் டிரில்லியன் கணக்கான டாலர்களை கொடுக்கின்றனர். உள்நாட்டு மாணவர்களை விட அவர்கள் 2 மடங்கு கட்டணம் செலுத்துகின்றனர். இதை நான் உணர்ச்சி ரீதியாக அல்ல, வணிக நோக்கில் பார்க்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் சீனா மற்றும் பிற நாடுகளில் இருந்து அமெரிக்க கல்லூரிகளில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவது அமெரிக்க கல்லூரிகளின் வணிகத்தை பாதிக்கும் என்று வேதனை தெரிவித்த டிரம்ப், உலகத்துடன் சேர்ந்து செயல்பட அமெரிக்கா விரும்புகிறது என்றும் குறிப்பிட்டார். ஆட்சியின் தொடக்கத்தில் வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா நடைமுறைகளை கடுமையாக்கிய டிரம்ப் இப்போது இப்படி பேசியிருப்பது கவனம் பெற்றுள்ளது.